குளித்தலை அருகே லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு பூமி பூஜை பணியை துவக்கி வைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பெரம்பலூர் எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 45 லட்சம் மதிப்பில் புதிய கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பெரம்பலூர் எம்பி அருண் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை பணிகளை துவக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளி மாணவ மாணவிகளின் நலனுக்காக மானிய கோரிக்கையில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதிகளை ஒதுக்கி உள்ளதாகவும், பள்ளி மாணவ மாணவிகள் நலன் கருதி நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், படிப்பு ஒன்று தான் மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்பதற்காக அனைத்து மாணவர்களும் அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இவ்விழாவில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், குளித்தலை சார் ஆட்சியர் சுவாதிஸ்ரீ, குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், ஒன்றிய செயலாளர்கள் சூரியனூர் சந்திரன், கதிரவன், கரிகாலன், ராமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த 4 ஆண்டுகளில் அதிகமான நிதிகளையும் அதிகமான திட்டங்களையும் வழங்கிய துறை என்று சொன்னால் அது பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை. கல்விக்கென பல்வேறு சாதனை திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள்.